ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். அடியேன் ஷாலினி. இந்த பதிவில் சின்ன ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில். இக்கோயில் சென்னை சவுகார்பேட்டை முல்லா சாபி தெருவில் உள்ளது. ஸ்ரீரங்கம் செல்ல இயலாதவர்கள் இங்கு உள்ள ரங்கநாதரையும் மற்றும் ரங்கநாயகி தாயாரையும் சேவித்தால் ஸ்ரீரங்கம் சென்ற பலன் கிடைக்கும். இக்கோயில் குறை தீர்க்கும் சுக்கிரத்தலமாகும். இங்கு ரங்கநாதர் சைன கோலத்தில் காட்சி தருகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருவல்லிக்கேணியிலிருந்து பார்த்தசாதி பெருமானின் சிறிய விக்கிரமமும் ஸ்ரீ சடாரியும் இங்கு எழுந்தருளப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலின் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தின் அபிமானத்திலும் என்ற பெருமை ஏற்பட்டது. இங்கிருக்கும் ரங்கநாதர் சிறியதாக காட்சியளிக்கிறார். பாதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி உள்ளார்கள். இங்கு விநாயகருக்கு சன்னதி, ராமர், கிருஷ்ணர், யோக நரசிம்மர், ஆண்டாள், சீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள் உள்ளார்கள். நினைத்த காரியம் நிறைவேற பிரதி மாதம் ஏகாதேசியில் விரதம் இருந்து ரங்கநாதரை வழிபட்டால் பெருமானின் அனுகிரகம் கிடைக்கும். கடன் பிரச்சனை நீங்க இங்கு உள்ள ராமருக்கு சனிக்கிழமைகளில் புனர்பூச நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்தால் மிகவும் விசேஷம். ராமர், சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருவன் இருக்கும் ஒரே ஸ்தலம் இக்கோயில். கல்யாணமாக வீடு வாங்க இங்கு உள்ள ரங்கநாதர் சுவாமிக்கு புதன்கிழமைகளில் 9 வாரம் வரை அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் பெற வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு வில்வை மாலை சாற்றி மஞ்சள் கிழங்கு மாலை சாற்றி வழிபடலாம். இங்கு உள்ள கிருஷ்ணருக்கு அஷ்டமி மற்றும் ரோஹி நட்சத்திரத்தில் அவுல், கல்கண்டு நெய்வேதனம் செய்து அர்ச்சனை செய்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண் திருஷ்டி பயம் நீங்க இங்கு உள்ள யோக நரசிம்மருக்கு வேலைக்கிழமைகளில் முகத்தில் தீர்த்தம் தெளிக்கப்படும். அமாவாசை சுவாதி நட்சத்திரத்தில் அன்று பானகம் நெய்வேதனம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இங்கு வைகுண்ட ஏகாதேசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். சுக்கிர தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அனைவரும் ரங்கநாதரை வழிபட்டு நல்ல வளம் பெறுவோம். மேலும் இது போன்ற தகவலை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.